ஒவ்வொரு வாட்டியும் இந்த படத்துக்காக நான் சில டஃப்பான சிச்சுவேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணும்போதும், இல்ல ஷூட் அப்போ ரொம்ப ஃபிசிக்கலி டிமாண்டிங்கான விஷயங்கள் பண்ணும்போது, எப்பவுமே அப்பா மைண்ட்ல இருப்பாரு. அந்த உடைஞ்ச காலோட அவரு அவ்ளோ பண்றாரு. "நீ இத பண்ண முடியாதாடா?" அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு பண்ணுவேன் ஆக்சுவலா. அது கான்ஷியஸா நான் யோசிக்க மாட்டேன். நான் எப்பவுமே மைண்ட்ல இருக்கு. அது ஒரு பெரிய டிரைவிங் ஃபோர்ஸா இருந்திருக்கு. ரீசென்ட்டா கூட வீரதீர சூரன்ல கிளைமேக்ஸ்ல ஒரு கார்லேருந்து தலைய கீழ போட்டு தொங்க வேண்டியதா இருக்கும். அவங்க வண்டி ஓட்டிட்டு இருப்பாங்க. அவர புடிச்சு நசுக்கி, தல வந்து அத நீங்க பார்த்தீங்களா பார்த்தேன். தெரியல. ம். ஸோ அது வந்து டூப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரே தான் பண்ணாரு. ஆனா நான் இத பண்ணேன். ஆனா நீ பண்ணக்கூடாதுடா. ஏன்னா எனக்கு எனக்கு வந்த அந்த டிஸ்டன்ஸ் எல்லாமே எனக்கு மேனேஜ் பண்ண தெரியும். ஆனா நீ மட்டும் உனக்கு அது தெரியாது. உனக்கு அடிபட்டுரும்னு சொல்லிட்டு நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாரு. இந்த மாரி நெறைய விஷயங்கள் நான் பைசன்ல பண்ணதுக்கப்புறம், "டேய் ஏன்டா அத பண்ண?" அந்த மாரி நெறைய கேட்டுருக்காரு. "டேய் ரிஸ்க்டான்ற" ஸோ மாரிலாம். கண்டிப்பா பண்றதுக்கு முன்னாடி போய் கேட்கறது கிடையாது. இல்ல நான் பண்ண வேணா பண்ணதுக்கப்புறம். வாய்ப்பே கிடையாதுல்ல. யாஹ்!